ஸோ குட் மார்னிங். என் பேர் பூஜா. நான் வந்து சைக்காலஜிஸ்ட். எப்படி ஒரு இண்டிவிஜுவல் வந்து சீஷரால் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்து அந்த இந்த இண்டிவிஜுவலை தாண்டி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு இம்பாக்ட் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எது மாதிரிலாம் இருக்கும், என் குழந்தைக்கு வந்து இது சரியாகுமா, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குமா, அவனால் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா, இது மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு பயத்தை வந்து அதிகப்படுத்துது. இப்படி இதெல்லாம் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை எப்படி சரி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டிசீஸ் பற்றி நீங்கள் வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும். உங்களுக்கே தெரியணும் என்னென்ன இருக்குது, இந்த நோய் எப்படி வருது, என்னென்ன சிம்டம்ஸ் வருது, என்னென்ன காசஸ் இருக்குது. இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமாக நீங்கள் அந்த டிசீஸை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இதாகும். உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு மேம் வந்து நம்ம ஒரு புக் எழுதியிருக்காங்க, வலிப்பு நோய் அப்படின்ட்டு. உங்களில் வந்து டீட்டெயில்டாக இருக்கு, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கிறோம், எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதையும் தாண்டி வந்து நம்ம குழந்தைக்கு என்ன மாதிரியான ட்ரிகர்ஸ் இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். என் குழந்தைக்கு அதிகமாக டிவி பார்க்கும் போது சீஷர் வருதா, இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லாத போது சீஷர் வருதா, இல்லை அவன் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது அவனுக்கு சீஷர் வருதா, எவ்வளோ நேரம் வருது. ஸோ அப்போ அதை எப்படி கையாளுன்றதை அந்த ட்ரிகர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மூலியமாக அதை கையாளுற திறன் நமக்கே தெரிய வரும். இப்போது நான் ட்ரிகர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட்னா அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு 10 வயசுக்கு மேலே பெருசாக இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான தாக்கம் உனக்கு இருக்குது, நீ எப்படி அதை ஃபேஸ் பண்ணுற, எப்படிலாம் உனக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதை அந்த குழந்தைய வச்சு நீங்கள் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறது மூலியமாக இதுலேருந்து ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ன்றப்போ ஒரு ப்ராப்பர் டயட் வேணும், நல்ல தூக்கம் வேணும், ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறது, ப்ராப்பர் எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸ், இது மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டியது. என்னென்ன பண்ணக்கூடாதது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மாதம் நான் டேப்லெட் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஃபிக்ஸ் வராமல் இருக்குது, நான் மாத்திரை விடலாமான்னு கேட்டால் கூடாது. இல்லை, எனக்கு ஒரு மாதம் ஃபிக்ஸ் வராமல் இருக்குது, ஸோ நான் வேறு மாத்திரை கொஞ்ச நாள் போடாமல் இருந்துட்டு திருப்பி நான் கண்டினியூ பண்ணி பார்க்குறேன். இப்படி ஸ்கிப்பிங் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது சேஞ்சிங் ஆஃப் மெடிசன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு யாராச்சும் இதே மாதிரி பேஷண்ட் இருக்கிறவங்க, நான் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணேன், இது மாதிரி நாட்டு மருந்தெல்லாம் இது பண்ணேன், இது மாதிரி கைவைத்தியம் பண்ணேன், இதெல்லாம் என் குழந்தைக்கு சரியாச்சு, இல்லை சரியாகிற மாதிரி இருக்குது, நானும் இதை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ் வர தன்மையை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. குறிப்பிட்ட காலங்களில் ஒரு வாரம் வந்து ஒரு டாக்டர்ஸ் போய் பார்ப்பாங்க, அடுத்து வந்து இல்லை சரியாகலை, என் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ஸோ அடுத்த 10 நாளில் வந்து டாக்டர்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. இது மாதிரி டாக்டர்ஸ் மாற்றிட்டே இருக்கிறதும் நமக்கான சிவியாரிட்டியை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. அடுத்து என்னென்னா ஓவர் ப்ரொடெக்ஷன். சரி, என் குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, நான் ஃபுல்லாக அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டே இருப்பேன், ஓவர் ப்ரொடெக்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க, இந்த குழந்தையோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குன்றதை பார்த்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதை பண்ணாதன்னு சொல்கிற வார்த்தைகள் அவங்க சைக்காலஜிக்கலாக நிறையா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி வந்து அந்த இன்னொருத்தவங்க சொல்லும் போது அது கிரேட்டர் இம்பேக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர் சொல்கிறது இன்னும் தாக்கத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ மனசளவில் அவங்க வந்து பாதிப்பு ஆக அவங்களோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதை எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு இதாக இருக்கும். அது கவுன்சிலிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டர்ஸ்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசுகிறதா இருக்கலாம். இது மாதிரி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக எப்படி டயட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க.